தந்தனத்தம் என்று சொல்லியே கதையில் பாட கதையில் பேச வந்தருள்வாய் தேவ மகனே. தந்தனத்தம் என்று சொல்லியே கதையில் பாட கதையில் பேச வந்தருள்வாய் தேவ மகனே. சந்தனமும் சொல்லி மகிழ்வோம் இயேசுநாதனே. இயேசுநாதனே தந்தருள்வாய் உந்தன் ஆவியை. சந்தனமும் சொல்லி மகிழ்வோம் இயேசுநாதனே. இயேசுநாதனே தந்தருள்வாய் உந்தன் ஆவியை. ஆதிமகன் செய்த வினை பாவமாகி வந்த காணை. ஆதிமகன் செய்த வினை பாவமாகி வந்த காணை. உலகில் நீக்கம் வர எங்கள் வாழ்வில் மாற்றம் வர. உலகில் நீக்கம் வர எங்கள் வாழ்வில் மாற்றம் வர. கண்ணெதிரே வந்திடுவாயே எங்கள் உள்ளமாதில் தங்கிடுவாயே. கண்ணெதிரில் வந்திடுவாயே எங்கள் உள்ளமாதில் தங்கிடுவாயே. எங்கள் மத்தியில் தந்தனம் என்று சொல்லியே கதையில் பாட கதையில் பாட வந்தருள்வாய் தேவ மகனே. தந்தனம் என்று சொல்லியே கதையில் பாட கதையில் பேச வந்தருள்வாய் தேவ மகனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் வித்தியாசமாக உணர போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கதை என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிமார்கிட்ட, பாட்டி தாத்தா எனக்கு உறக்கம் வருது, அதனால ஒரு கதை சொல்லி தாக்கல் சொன்ன உடனே அவங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பாட்டி வடை சுட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டியோடைய அந்த வடையின் மனத்தை கண்டு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிட்டு ஒரு மரத்து மேல இருந்து அப்படியே சாப்பிட்டு இருந்தான். அதை சாப்பிடக்கூடிய நேரத்துல பார்த்து கொண்டிருந்த நரி காக்கா காக்கா எனக்கு ஒரு பாட்டு பாட்டு சொல்லிச்சான். அந்த நேரத்துல அந்த காக்கா வாயிலிருந்து வடை கீழே விழுந்ததுனால அந்த வடையை அப்படியே யார் லபக்கிட்டு போச்சு, நரி லபக்கிட்டு போச்சுன்னு தான் அந்த கதையின் அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ சிறு பிள்ளையில நம்மளுடைய அந்த ஸ்கூல்ல ஒரு கவிதை உண்டு. பாட்டி அம்மா கடையிலே பருப்பு வடை சுடையிலே காகம் வந்தது இடையிலே கவி கொண்டது வடையிலே. நம்ம பார்த்திருப்போம். என்னன்னா, நம்ம தம்பி தங்கச்சிமாரோட நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துல அது நாம கேட்ட ஒரு கதை, ஒரு கவிதை. அப்ப நான் இன்னைக்கு நம்ம என்ன கதையை பற்றி பேச போறோம்னா, யூதேயா நாட்டிலே பெத்லகேம் என்னும் ஊரிலே வாழ்ந்து வந்தான் நல்லொரு நாள் எலிமலேக்கின் மனைவியாம் நகோமி என்பார். தமக்கனவே இன்றெடுத்தார் காளை இரண்டை. மக்லோன் கிளியோன் என்பது அவர் பெயரா. பஞ்சம் பிழைக்க மோவாப் தேசம் அடைந்தார். அங்கே ரூத்து என்ற பெண்மணியின் கதை கேடு. அவள் உலகில் வாழ்ந்த முறையை எண்ணி அதை தேடு. தினமும் அதை பாடு. ரூத்து என்ற பெண்மணியின் கதை கேடு. அவள் உலகில் வாழ்ந்த முறையை எண்ணி தினம் பாடு. அதே தினம் தேடு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 3:16 தேவன்
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா அன்பு மட்டும் உலகத்திலே சிறந்ததென்றால் ரூத் சிறந்ததென்றால் அதை சொந்த வாழ்வில் வாழ்ந்து காட்டி நிறைவை தந்தார். தேவ மகனை தந்தார். அதை சொந்த வாழ்வில் வாழ்ந்து காட்டி நிறைவை தந்தார். தேவ மகளை தந்தார். ரூத் என்ற பெண்மணியின் கதை கேடு. அவள் வாழ்ந்த வாழ்வின் முறையை எண்ணி தினம் பாடு. அதைய தினம் தேடு. வேதத்துல நாம ரூத் என்கின்ற அந்த புத்தகத்தை நாம தியானிப்போம் என்றால் அன்பை மையப்படுத்தி அந்த வேதத்திலே ஒரு மாமியார் மற்றும் மருமகளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம படிக்க முடியும். மாமியாரும் மருமகளுடைய அந்த உறவு முறை எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த உறவின் வழியாக நாம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் ஒரு சில அந்த கதையை நாம் தியானித்து அதற்குள்ளாக நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த யூதேயா தேசத்திலே பெத்லகேம் என்கின்ற அந்த ஊரிலே எலிமெலேக்கு என்கின்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதனுடைய மனைவியின் பெயர் நகோமி. யாரு? நகோமி. அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். எத்தனை குமாரர்கள்? நீங்க நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கணும், சரியா? 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் பேர் மக்லோ, மற்றொருவன் பேர் கிலியோன். அப்போ இந்த தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்ததுனால இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய அந்த சொந்த தேசத்தை விட்டு தன்னுடைய அந்த குடும்பத்தோடு எங்கே போனார்கள் என்றால் மோவாப் தேசத்திற்கு சென்று அங்கே சஞ்சரித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அப்படியாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்று சொந்த நாடு இருக்கிறது. நாம நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும்படியாகத்தான் நம்முடைய சொந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த தேசம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நகோமியுடைய வாழ்க்கையில இடி விழுந்தால் போல் சில காரியங்கள் நடக்கிறது. வாழ்வின் பாதையில கொஞ்ச நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி அவளை மாட்டிக் கொண்டிருக்கிறது. அவளுடைய கணவனான எலிமெலேக்கு அவன் அப்படியாக மரித்து போகிறான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ரூத் தன்னுடைய 2 குமாரர்களோட அந்த மோவாப் தேசத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறாள். இந்த நேரத்துல இந்த 2 குமாரனுக்கும் அந்த மோவாபிய தேசத்துல 2 பிள்ளைகளை பின்கொண்டு திருமணம் முடிக்கிறார்கள். அந்த திருமணத்திலே அந்த மூத்தவருடைய அந்த மனைவியின் பேர் என்னன்னா ரூத். இந்த 2 பேருக்கு ஓர்பாள், அடுத்தவங்க ஓர்பாள். அப்ப இந்த 2 பிள்ளைகளும் ஒரு ஓர்பாள் என்கின்ற அந்த பிள்ளைகளை அப்படியாக முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அந்த தேசத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா அந்த 2 குமாரர்களும் மரித்து போகிறார்கள். பாருங்க வேதனை எப்படி இடி மேல இடின்னு ஒரு நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவாங்க, சிலருக்கு ஒரு சைடுல இடி, மற்ற இடத்துக்கு 2 சைடுல இடிப்பாங்க. அப்படிப்பட்ட வேதனைகளையும் கிளேசத்தையும் கவலைகளையும் கண்ணீரையும் தாங்கினவளாக வாழ்ந்து கொண்டு வந்தாள். இப்போது இந்த வாழ்க்கையை இவள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவளுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறார். எங்கே? யூதேயா தேசத்திலே. அப்போ நான் இந்த சூழ்நிலையில இங்க இருந்துட்டு நாம அங்க
நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு திட்டத்தோடு அவர் செயல்படுகிறார். ஆண்டவர் கடந்த நாட்களிலே நாம பார்க்கும்போது இந்த பஞ்சம், பட்டினி, இந்த காரியத்தை எல்லாம் எதற்கு அனுமதிக்கிறார்கள் என்றால், ஒரு தேசத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் தேசத்துல பஞ்சத்தை உருவாக்குகிறார். இன்னும் அவருடைய ஜனங்களுக்கு நெருக்கங்களை உருவாக்குகிறார். இப்படியாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நியாயாதிபதிகளின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சில நேரங்களில் தன்னுடைய தெய்வத்தை, ஜீவனுள்ள தேவனை மறந்து வேற எங்கேயாவது அந்நிய தெய்வங்களை வழிபடும் போது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை வேலை திசையில் திருப்பினவராக தன்னுடைய கொடுமைப்படுத்தும்படியாக அந்நியர்களுடைய, அதாவது எனிமீஸோட கரங்களிலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும் போது இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களால பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த பாதிக்கப்படுற நேரத்துல, ரொம்ப கிரஷ் ஆகிருக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவரிடத்துல மறுபடியும் ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை இந்த கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியாக ஆண்டவரிடத்தில் முறையிடும் போது ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்கென்றுதான் நியாயாதிபதிகளை அப்படியாக விடுவார். நியாயாதிபதிகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த எதிரிகளோடு போராடி ஜெயமெற்று நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தருவார். இப்படித்தான் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட அந்த நியாயாதிபதிகள் வரிசையிலே நம்ம சிம்சோனை பார்க்க முடியும், இன்னும் தெபோராவை பார்க்க முடியும், இன்னும் எப்தாவை பார்க்க முடியும். இப்படி அநேக நியாயாதிபதிகளை அந்த இடத்துல நாம நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளோடு, மருமக்களோடு அந்த தேசத்தை நோக்கி கடந்து செல்லலாமே, அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளலாமே, அங்கே போகலாம் என்று அப்படியாக ஒரு தீர்மானத்தோடு அப்படியாக 2 மருமக்களோடு அப்படியாக செல்லும்படியாக அப்படியாக யோசித்துக் கொண்டிருந்து வழி நடக்கிற நேரத்துல அப்போ அவருடைய சிந்தனை இப்படி தோன்றுகிறது என்றால், நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நானும் வயதாகிவிட்டது, எனக்கென்று 2 பிள்ளைகள் இருந்தார்கள், வாலிப வயது பிள்ளைகள், நான் வயதான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா என் கூட வரக்கூடிய இந்த 2 பிள்ளைகள் என்ன பண்ணிச்சு பாவம். அதனால மாமியார் என்ன பண்றாருன்னா, என் அருமையான மருமக்களை, என் அருமையான பிள்ளைகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன்னும் செய்யாதுங்க, நான் என் தேசத்தை நோக்கி கடந்து செல்கிறேன், என்னுடைய இளைஞர பந்துக்களோடு அவர்கள் இருக்கையோடு சேர்ந்து நான் கடந்து செல்கிறேன், நீங்க தயவு செய்து நீங்க இந்த தேசத்திலே போங்க, இங்கே உங்களுக்கு ஒரு அருமையான மணமக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க சொன்ன உடனே மாமியார் மருமகள் உறவுல ரொம்ப பாண்டேஜா இருந்ததுனால விட்டு போறாங்கன்னு சொன்ன இந்த 2 மருமக்களும் அப்படியே மாமியாரை கட்டி பிடிச்சு அழுறாங்களா அழுது கொண்டே இருந்தாங்களா பாருங்க. அன்பின் வெளிப்பாடு விட்ட பாடல. அப்பதான் இந்த சொல்றாங்க, சொன்ன உடனே உங்க வேண்டாம் மக்களே, இந்த கஷ்டம் எதுக்கு, உங்க இடத்துல உங்களுக்குள்ள தெய்வம் இருக்கு, உங்க குடும்பம் இருக்கு, உங்க இனச்சனம் இருக்கு, பந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால நீங்க இந்த இடத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிங்க, உங்க கடவுளை ஆராதிங்க, நல்லவர் கணவனாரை தேர்ந்தெடுத்து இங்கே நீங்க பண்ணுங்க சொன்ன உடனே அப்போ ஓர்பாட்டுக்காக மாமியார் நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அப்படியாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாங்க பாருங்க. ஆனா ஒரே ஒரு மருமகன் மட்டும் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன்ட்டு மாமியார் அப்படி எப்படி பிடிச்சுட்டாங்களா, இறுக கட்டி பிடிச்சுட்டாங்களாம். நான் விடவே மாட்டேன், நீ எங்கு போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேனே, தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேனே, போகும் இடத்திற்கு நானும் வருவேனே, தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேனே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், போகும் இடத்திற்கு நானும் வருவேனே, தங்கும்
தங்குவேன். மகனே இடத்திலே நானும் மரணிப்பேன். அடங்கும் இடத்திலே நானும் அடங்குவேன். மகனே இடத்திலே நானும் மரணிப்பேன். அடங்கும் இடத்திலே நானும் அடங்குவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் இருக்காது. மரணமே அல்லாமல் வேறொன்றும் இருக்காது. உம்மை விட்டு என்னை இன்னும் என்றென்றுமே போடும் இடத்திற்கு நானும் வருவேனே. தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேனே. போடும் இடத்திற்கு நானும் வருவேனே. தங்கும் இடத்திலே நானும் தங்குவேனே என்று சொல்லி அவன் என்ன பண்றான்னா, இப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லை. அந்த மருமகா பாத்தியா சொன்ன உடனே கேட்டுட்டு அப்படியே போயிட்டா. ஆனா நீ போக மாட்டேங்கிறிய நீ சொல்லிட்டு அவ மாமியாரை அப்படியாக உறுதியாக பற்றி கொண்டதுனால அப்படியாக அவளோடு கூட எங்க நடக்கிறாங்க? எந்த தேசத்துக்கு நடக்கிறாங்க? எந்த தேசத்துக்கு நடக்கிறாங்க? யூதேயா தேசத்துக்கு நடக்கிறாங்க. நம்ம நடக்கிறதா இருந்தா எத்தனை நாள் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட அந்த யூதேயா தேசத்திலிருந்து அந்த மோவாப் தேசத்திலிருந்து அந்த யூதேயா தேசத்திற்கு டிராவல் வழியில மேடு பள்ளங்கள் கரடு முரடுகள் மலை மேடுகள் எல்லாவற்றையும் கடந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 10 நாள் பயணம் அவர்களுக்கு எடுக்குமா. ஒரு இதுல பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 50 மைல் இருந்துட்டு 100 மைல் வரைக்கும் ஒரு அப்ராக்ஸ் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்க எப்படி கஷ்டத்தோடு பாரத்தோடும் அவங்க பழையபடி மோவாப் தேசத்துக்கு நம்ம யூதேயா தேசத்துக்கு போயாச்சு. அங்க போறாங்க. இவங்க நார்மலா நம்ம வீட்டுல இருந்து நம்ம இங்க இருந்து ஊருக்கு போகும்போது நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? நம்ம குவைத்துல இருந்து வரும்போது இங்க ஒரு வேலைக்காக நம்ம என்னன்னா சாதாரண ஒரு பேக்கோட வந்துட்டு இங்க இருந்து போகும்போது என்னன்னா பெரிய சூட்கேஸோட வெளியே போவோம் இல்லையா? எப்படி போகும்போது நம்ம நிறைய இடங்களை பார்க்கும்போது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன பாரு மெட்ராஸ் பக்கத்துல பாரு மஞ்சப்பையோடு சுற்றணும். மஞ்சப்பை தெரியும் இல்லையா? மஞ்சப்பையோட தோல்ல போட்டு மஞ்சப்பையோட சுற்றுறவே இப்போ வரும்போது எப்படி வரான்? சூட்கேஸோட வரும். கரெக்ட் தானே? அப்போ இவங்க ஒருவேளை இந்த ஜனங்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கும் அங்கே ஒருவேளை டிராவல் இருந்தாங்களோ என்ன தெரியாது. ஆனா இங்க வராங்க. அந்த நேரத்துல அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் எப்படி பார்க்கறாங்க? ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்களா? எப்படி பார்த்தாங்கன்னா இவள் நகோமியோ என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இவள் ஒரு நல்ல ஒரு செழிப்பான தேசத்தை நோக்கி அங்கே போய் தன்னுடைய ஜீவனத்தை நடத்த தன்னுடைய குடும்பத்தாரோடு போன ஆட்களே இப்பொழுது வறுமையான பாத்திரமாக இப்படியாக ஒன்றுமில்லாதவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியாக கேட்கும்போது இவளுக்கு மனசுல வேதனை இருக்கு இல்லையா? ஐயோ என் ஊர் ஜனங்களே, என் ஊர் மக்களே, நீங்கள் என்ன நகோமி என்று சொன்னாங்க. நகோமி சொன்னாங்க. நகோமின்னா என்ன வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னன்னா இனிமையானவள் என்ற அர்த்தம். நகோமி என்றால் இனிமையானவள் என்ற அர்த்தம். ஆனா நீங்க என்ன அப்படி கூப்பிடாதீங்க, என்னை மாறாள்னு கூடுங்க. மாறாள் நான் கசப்பை அனுபவித்தவள், சர்வ வல்லவன் என்னை கிளேசப்படுத்தினார், அவருடைய முகத்தை என்னை விட்டு மறைத்தார். அதனால தயவு செய்து நீங்க என்ன அப்படி கூப்பிடாதுங்க. ஏன்னா அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், அநேக இக்கட்டுகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் சூழ்ந்து என்னுடைய கணவனை இழந்தேன். நான் இப்படி நிறைவுள்ளவனாக இந்த இடத்துல கடந்து போனேன். ஆனா வரும்போது குறைவுள்ளவர்களாக இந்த இடத்துல வந்தேன். ஆனா எல்லாவற்றையும் இழந்த பிள்ளைகளை, சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதனால அப்படி யாரை என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ அப்படி உள்ள ஒரு காரியத்தை பேசுகிறார். ஆனா அவன் வந்து சேர்ந்த நேரம் என்னன்னா வார்கோதுமை அறுவடையின் நாட்களாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்க முடியும். அப்போ இங்க வந்த நேரத்துல அப்போ ஆண்டவர் தேசத்திற்கு நல்ல மழையை கட்டளையிடுகிறார், பயிர் விளைச்சலை கட்டளையிட்டு இருக்கிறார். இவர்கள் அங்கிருந்து நடந்து வந்த இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது என்னதாக இருக்குன்னா வார்கோதுமை அறுப்பின் நாட்களாக இருந்தது. அதனால அந்த நாட்களிலே அவர்கள் வந்தார்கள். வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மாமியாரோடு ஜீவனத்தை நடத்துகிறாள். இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா மாமியார்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான்.
மாமி நாம இப்படியே இருந்தா நம்மகிட்ட ஒண்ணு இல்லை, நாம நிறைவான பாத்திரமாக இப்ப இல்லை, துணை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு ஆகாரம் வேணும், போஷிக்கிறதுக்கு நமக்கு போஷிப்பு வேணும். அதனால மாமி நான் போறேன், எங்கேயாவது வயல் அறுக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நான் கதிர்களை அறுக்கும் போது அந்த கதிர்களை அறுக்கிறவருக்கு பின்னால போய் பொறுக்கிட்டு வர மாமின்னு எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறோன்னு மாமி என்ன பண்ணாங்க, போய் வா மகளே என்று சொல்லிட்டு அவங்கள அப்படியாக பெர்மிஷன் கொடுத்தாங்க. பெர்மிஷன் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இவங்க போன ஒரு வயல் என்னன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தனான ஒரு அந்த தேசத்துல நல்ல ஒரு செல்வந்தனான ஒரு நபருடைய வயல தான் எதேச்சியாக போய் மாட்டுவது. நம்ம சில நேரத்தில் போறோம் இல்லையா, வர்றோம் நம்ம ஃப்ளைட் ஏறி வர்றோம், மாட்டுற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வேலை பார்க்குற இடம் எப்படி தெரியாது. நிறைய பேருக்கு வந்து நல்ல லேவிஷா வாழ்ற நல்ல செயல்படுகிற வேலை ஸ்தலமா இருக்கும், சிலருக்கு ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும். சில கம்பெனிகளை பார்க்கும்போது வருவாங்க, அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல இருந்து நல்ல குரோத். அப்ப சிலருக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டம் மேல கஷ்டம், ஒரு ஏர்னிங் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, வேலையில முன்னேற்றம் இல்லை. ஆனால் சாதாரணமா சில இடங்களில் வருவாங்க, அவங்க டாப் ரேஞ்சில் இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதம். அதே மாதிரி இந்த ரூத்துல வந்து வர்றா, வந்து ஏதோ ஒரு வயலுக்குள்ள அவளுக்கு இந்த தேசத்தை பற்றி தெரியாது, இந்த ஜனத்தை பற்றி தெரியாது, இந்த இடத்தை பற்றி தெரியாது. ஆனால் வருகிறாள், ஒரு வயலுக்குள்ளாக வருகிறாள். அந்த வயலானது யாருடைய வயல்? யாருடைய வயல்? போவாசுடைய வயல். போவாசுடைய வயல். அப்போ போவாஸ் பட்டணத்தில் இருக்கிறான். அவன் இப்பொழுது வயல் களத்தை நோக்கி நடந்து வருகிறான். தன்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, என்னுடைய களத்திலே வயல் நிலத்திலே வேலைகள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கும்படியாக அந்த பணக்கார போவாஸ் வருகிறான். வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய கண்ணுக்கு ஒரு புதிதான முகம் தென்படுகிறது. அப்போ புதிதான முகம் தென்பட்ட உடனே அவன் கேட்கிறான், நம்ம வரைக்கும் பார்ப்போம் இல்லையா, ஏதாவது நல்ல நம்ம வாலிபர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், நம்முடைய வாலிபத்தின் நாட்கள்ல ஊர்ல இருக்கக்கூடிய நாட்கள் ஏதாவது புதிய ஃபேஸஸ் சொல்லுங்கன்னா நம்ம அது யாரு, எங்க இருந்து, அது எப்படின்னு அதுக்கு பின்னால நம்ம விசாரிச்சு நடக்கிறவர்களாக இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல போவாஸ் கேட்கிறான், அந்த வயல்ல ஒரு புள்ள வந்திருக்கு இல்லையா, நம்மத்தில நம்மளுடைய இருக்கிற பிள்ளைகளோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளையா, இந்த மகள் யாருன்னு சொன்ன உடனே அந்த அறுப்பு இருக்கிற காரணங்கள் அந்த மகள் வந்தாள். நான் சிந்துகிற அடிக்கட்டுகளை பொறுக்கி விடட்டுமாயிட்டு என்னிடத்துல அனுமதி கேட்டாள், நானும் கொடுத்தேன். இப்ப சரிவா, இப்ப நார்மலா வயல் நிலம் திறந்திருக்கிறது என்று சொல்லி அவளும் அனுமதி இல்லாமல் போகவில்லை. நேராக அந்த அறுப்பிருக்கிற அந்த ஊழியக்காரன் அந்த சூப்பர்வைசர் போய், ஐயா நான் இந்த இடத்துல போய் இந்த கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அனுமதியோடு அவள் கேட்கக்கூடிய நேரத்தில் அவளும் போய் அறுத்து கொண்டிருக்கிறாள், பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனா இவன் பார்க்கிறான், இவனுடைய சூழ்நிலை காலகட்டங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனா சொல்லுகிற நேரத்துல இவள் யார் என்பதை இவன் புரிந்து கொண்டான். இவளுடைய சமூகம், இவளுடைய சூழ்நிலை, இவளுடைய வாழ்வு முறை எல்லாவற்றையும் அறிந்தவனாக அவன் என்ன சொல்றான்னா, மகளே நீ வேற இடத்துக்கும் போகலாம், மகளே நீ எந்த வயலையும் போனான்னு சொல்லிட்டு, மகளே வேறு வயலில் போகாதே, மகளே வேறு இடத்தை நீ நாடாதே, மகளே வேறு வயலில் போகாதே, மகளே வேறு இடத்தை நீ நாடாதே, காதில் பொறுக்கிட எங்கும் அங்கும் செல்லாதே, வேறு இடம் சென்று கனவினமாகாதே, தாகும்
அறுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அறுப்பறுக்கிறவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவனிடத்தை போயிட்டு இந்த சகோதரிய இந்த மகளை யாரும் கனவீனப்படுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ப்புறங்கள்ல நம்ம பார்க்கும்போது அறுவடை அறுக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கும்போது அந்த இடத்துல ஏழைகள் எளியவர்கள் எல்லாம் அந்த அறுப்பின் அந்த கதிரை அறுக்கிறவர்களுக்கு பின்னால அரிகளை பொறுக்கி கொண்டு போவார்கள். நான் பார்த்துருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அப்ப சில நேரத்துல சில இரக்கமுள்ள அந்த அறுவடையாளர்கள் அவர்களுக்கு சில கதிர்களை சிக்க விடுவார்கள். அப்போ சட்டப்படி வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கி நம்ம இந்தப்பட்ட காரியங்கள்ல ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க நம்ம வேலைக்குள்ளாக அவங்களுக்கு பொறுக்க வரும்போது நாம நம்முடைய நம்முடைய பலவீனத்தை அவர்களுக்கு காட்டி அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது, அவர்களை விரட்டக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் நீங்க இவர்களுக்காக விட்டு விடுங்கள். ஒருவேளை ஒரு கதிர்கட்ட நீங்க உபாகமம் 24:19 பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கிற நாட்டில் ஒரு கதிர்கட்ட மறந்து வச்சுட்டீங்கனாலும் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா உனக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க திருப்பி அந்த வயலுக்குள்ள போய் அந்த கதிர்கட்டை எடுக்கவே போவாங்க. அது அங்க இருக்கிறத தேவையுள்ளவர்கள் எடுத்து செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படி கட்டளை இட்டு இருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு விதவை பெண்கள், விதவை கோலத்தில் இருக்கிறவங்க அந்த வயல்களுக்குள்ளாக கதிர்களை பொறுக்க வந்திருக்கிறார்கள். பொறுக்கி கொண்டு இப்படியாக பல ஆசீர்வாதத்தோடு அவர்கள் அந்த இடத்துல போறாங்க. போற நேரத்துல தான் ஆண்டவர் அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ அநேகம் அவன் சொல்றான், நீ தண்ணி குடிக்கிறதுக்கும் எங்கேயும் போனா என்னுடைய அந்த பணிப்பெண்களோடு அமர்ந்திருந்து உன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுக்க. ஆனா நீ போய் மற்ற இடத்துல போனா உன்னை கனவீனப்படுத்துவாங்க, கனம் பண்ண மாட்டாங்க, போன்னு விரட்டுவாங்க. விரட்டும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம ஒருவேளை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில ஒருவேளை சில இடங்கள்ல போகும்போது நம்மளை அப்படி விரட்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த இருதயத்தின் வேதனைகள் எப்படின்னு தெரியும். ஆனா இவன் என்னன்னா அந்த வேதனை பற்றி நீ எங்கேயும் போக வேண்டாம், அதனால இங்கே என்று சொல்லிட்டு அவருக்கு ஒரு அந்த சிறப்பு சலுகையை அவனுடைய வயல்ல கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னா அப்படியாக அந்த மகனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வந்தவள், நீ எங்கே இருக்கிறாய், ஆனா இப்ப எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் அந்த மகளை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை என்ன சொல்றாருன்னா, ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாத்தீங்களா, அவருடைய முற்போக்கின் வாழ்க்கையை நாம பார்த்தோம் என்றால் இந்த ரூத்துடைய அந்த தேவதைகள் யாருன்னு சொன்னா அந்த மோவாபியரின் தேவர்கள் அவங்க யாருன்னா அவங்க அது சாலமோன் ராஜாவுக்கு நமக்கு எப்படி தெரியும். அவன் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்காரு. அவன் எத்தனை பொண்டாட்டி கட்டினான்? 1000 பொண்டாட்டி. மொத்தத்துல 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகள். கரெக்ட் தானே? அப்போ இப்படி அங்கே போற இடத்துலலாம் ஒரு ஒப்பாட்டி, போற இடத்துலலாம் ஒரு பொண்டாட்டி இப்படி கட்டுறதுனால அவருடைய வயது முதிர்ச்சி காலத்துல அவன் என்ன பண்ணான்னா இவருடைய மனநிலையை இந்த அந்நிய பெண்கள் எல்லாம் மாற்றினார்களாம். பாருங்க, அப்ப எங்கெங்க கொண்டு வராங்களோ அங்கிருந்து ஒரு சிலை எடுத்துக்கொண்டு அந்த தேவர்கள் இப்ப எந்த இடத்துல போற, இப்ப பாகிஸ்தான் போனா அங்கிருந்து ஒண்ணு, பங்களாதேஷ் போனா அங்கிருந்து ஒண்ணு, இப்போ ஸ்ரீலங்கா போனா அங்கிருந்து ஒண்ணு, குவைத்து வந்தாலும் இங்கிருந்து ஒண்ணு, இப்படி எங்கெங்க இருக்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் பண்ணினால ஆண்டவர் இவர்கள் மேல எரிச்சல் அடைந்தார். அதனால எரிச்சல் அடைந்ததுனால ஆண்டவருக்கு இந்த காரியத்தை பிடிக்காத காரியம். அந்நிய தேவர்களை வணங்குறது என வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் அவர் ஒருவரே. அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா சூழ்நிலையிலும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் பாதுகாப்பான இந்த கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி வந்தவர். ஆனா அவருக்கு அந்த காரியம் பிடிக்காததுனால என்ன பண்ணாருன்னா, இது என்னன்னா இப்ப அந்த மோவாபியர் தேசத்துக்கு பேர் என்னன்னா காமேஷ் என்று அந்த தேவதன். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, நீ உன்னுடைய இனம், சொந்த பந்தங்கள், நீ வணங்கிக் கொண்டிருந்த கடவுள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாரிடத்துல வந்திருக்கிறான்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல வந்திருக்கிறார். அப்ப நீங்க நம்முடைய இந்த நாளிலும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் விட்டுட்டு நாம எங்க வந்திருக்கோம்னா அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இல்லையா, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் நமக்கு எப்படின்னா அவர்
நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்க எல்லாருக்கும் அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்க எல்லாருக்கும் கோட்டையாக இருக்கிறார். தேவன் உன் அடைக்கலம், அவர் உன்னதமான மரபில் இருக்கிறார் இல்லையா? தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். சகல சிறப்புரிமைகளை கொடுத்து அப்படியாக அனுப்புகிறான். அனுப்பக்கூடிய இடத்துல அவளை அவ பெருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மரக்கால். அவள் பறக்கலாம் இல்லையா? ஒரு மரக்கால் அளவு பெருக்கிட்டு மாமியார்கிட்ட போறா. மாமியார்கிட்ட பார்த்தோன்னா மாமியார் கேட்கிறாங்க, இந்த எந்த இடத்துல அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது, யாருடைய கண்களை தயப்படுத்தது சொல்லக்கூடிய நேரத்துல அவன் சொல்றா, இப்படி ஆகும். நான் எங்க போனேன்னா நம்முடைய ஒரு பெரிய மனிதர் இருந்தாரு, அந்த போவாஸ்ங்கிற அவருடைய தோட்டத்துல தான் நான் போனேன். அந்த தோட்டத்தில் இருந்து எனக்கு கிடைத்தது அவர்தான் எனக்கு நல்ல ஒரு சிறப்புரிமையாக கிடைத்தது என்று சொல்லி அப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, அப்போ அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நெசாவுதியும் சேர்த்தாரே ஏத்தம் மகிழவே எம்மை மாறுமை போற்றும் ஆண்டவரா நல்லாசீர்வாதம் கொண்டவராய் பல்லாண்டு காலம் வாழவே எந்த வசனத்தை நம்ம சொல்றாங்கன்னா, அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேற யாரும் இல்லை, வழக்க மாமனாருடைய நெருங்கிய உறவினர். சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்போ உங்களுக்கு நீங்க சபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்க கர்த்தருடைய செட்டைக்குள்ளாக மறைந்து இருக்கும் போது, ஆண்டவருடைய அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றிருக்கும் போது, நாம எவ்வளவு சபித்தாலும், எந்த பொல்லாத கிரியைகள் சபித்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ இவள் தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்கிறாள், மகளே, இவ்வளவு நாளும் இப்படி சிறு வயதா இருக்கிறா, என் வீட்டில் இருக்கிறா, இனி நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் தேடாதிருப்பேனோ இல்லையா? எவ்வளவு நாள் தான் ஒரு பெண்ணு, ஒரு இளம் வயது பெண்ணை வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியும் இல்லையா? அப்ப எல்லா பெற்றோருக்கும் ஒரு சிரத்தை உண்டு, என்னுடைய மகளை வயது கூடிக்கொண்டே இருக்கிறது, அவளை ஒரு நல்ல இடத்தை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்படியாக ஒரு நல்ல ஒரு ஐடியாவை அவரிடத்து கொடுக்குறாங்க. போவாஸ் என்ன பண்றாங்கன்னா, அவன் களத்துல எல்லா கதிர்கள்லாம் அறுத்து முடிச்ச பிறகு சாயங்கால நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் பழைய காலத்துல, இப்பதான் நமக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னா, மண் வெட்டுவாங்க, மரம் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க, ஆசாரி இருப்பாங்க, கொத்தனார் இருப்பாங்க, மண் சுமக்கிறவர்கள் இருப்பாங்க. இப்படி பலவிதமான கடின உழைப்புகள், வயல் வேலை, ஏறுழப்பு, இப்படி கடின உழைப்புகளை உழைக்கிற மக்கள் இருப்பார்கள். அப்ப அவங்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒரு மெடிசன் உண்டு, அதாவது அரிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. எங்க ஊர்ல அது ஒரு மாம்பட்டை என்று சொல்லுவோம். அப்ப என்னன்னா, இது என்னத்துக்கு எடுக்கிறாங்கன்னா, இது ஒரு மெடிசின்.
அது என்னன்னா அது வந்து ஆயுர்வேத பார்மசி. இப்போ வந்து நிறைய பார்மசி இருக்கும், இது வந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும். இது ஆயுர்வேத பார்மசி. இதை கருப்பு கலர்ல நல்ல வணக்கம் எது அது அங்குள்ள வகையில். அப்ப இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை முடித்தவொடனே அவுன்ஸ் கணக்கில் எடுத்துட்டு அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து அது சிறப்பு டானிக்கிறது, நம்ம உடல் வலி விலகினம் எல்லாம் பார்த்து நல்ல நித்திரை கிடைக்கும். அதை வச்சு அப்படிதான் அவங்களுடைய அது ஒரு பழச்சாறு. அது என்னன்னா அந்த இதை பொறுத்து போட முடியும். பேரிச்சம்பழம் என்னென்ன பழங்கள் உண்டோ சத்தான காரியங்கள் அதில் இருக்கும். சில அது போதைக்காக ஏதோ சம்திங் இந்த இதை அதனுடைய அந்த ஃபெர்மெண்டேஷன் முறையில் அது பண்ணுறதுனால அதில் சின்ன போதை வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை மக்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் தவறான முறையில் பயன்படுத்தி இவ்வளவு போல குடிக்க வேண்டிய அந்த இடத்தையும் எப்படி பண்ணுவாங்கன்னா இவ்வளவு போல குடிச்சிருவாங்க. பாட்டில் கணக்கில் குடிச்சிட்டு அதை வேற இடத்துல போனால் சோறு முட்டின்னு சொல்லுவாங்களாம். சரியா, இங்க முட்டி அங்க முட்டி போதையா கீழே விழுந்து வாங்கி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய ஊர்ல கடின உழைப்பு செய்கிற பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பானம். ஆனா இங்க இந்த ரூத் என்ன சொல்றான்னா இப்படியாக அவன் ராத்திரியில களத்துல அதை போரடித்து எல்லாவற்றையும் அதை புடைத்து அப்படியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல அவன் சாப்பிட்டு புசித்து குடித்து தன்னுடைய ரசம்லாம் அருந்தி அப்படியாக தூங்கி இருக்கிற நேரத்துல நீ இப்படியாக போய் அவனுடைய கால் மாட்டில் போய் இப்படி நீ படுத்துக்கொள் என்று சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறான். அப்போ அவளுக்கு தெரியும் எப்படியாவது ஒருவேளை அவனும் திருமணமாகாதவனாக இருக்கலாம். ஸோ அதனால இதனால இந்த குடும்பம் கட்டப்படலாம் என்று சொல்லி அனுப்புறதுனால அவளும் மாமியாருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக போய் அவளுடைய கால் மாட்டில் போய் படுத்துக் கொள்கிறாள். பாருங்க, படுத்துக் கொள்கிற நேரத்தில் தான் திடீர்னு அருந்தவனாக அவன் எழுப்பி பார்க்கிறீங்களா, வரணும் பாதி ராத்திரியில போய் படுத்திருக்கிறான், காலடியில ஒரு பெண் படுத்திருக்கிறாள் என்று அப்படி பார்க்கிறான். பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் அப்படியாக படுத்திருக்கிறாள். நீ யாருன்னு கேட்கிறான். அப்போ நான் ஒருத்தர் இல்லை, உம்முடைய அடியாள். அப்போ நீர் எனக்கு சுதந்திரவாளி, நீர் என்னுடைய உறவினர், அதனால நீர் நான் உம்மோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அவன் அப்படியாக அந்த இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு பாட வழியாக நான் சொன்னேன். தஞ்சம் கொண்டு உங்கள் பாதம் வந்தேன், உறவாக நின்றதாகும் களம் வந்தேன், மாமி வார்த்தை மந்திரம் என்று நம்பி வந்தேன். தஞ்சம் கொண்டு உங்கள் பாதம் வந்தேன், உறவாக நின்றதாகும் களம் வந்தேன், மாமி வார்த்தை மந்திரம் என்று நம்பி வந்தேன். என்ற பெயரில் உம்மை காண ஒரு சிறந்தவனாக இப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில் ஒரு பெண் காலடியில் படுத்திருக்கிறான்னா, கழிந்த நாட்களில் நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் ராஜேஷ் பிரதர் அவர் வந்து ஸ்லைடு போட்டாரு. அப்போ பெற்ற மகளையே கெடுக்கிற சூழ்நிலையில் உள்ள குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவன் எப்படிப்பட்ட ஒரு உத்தமன், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்ததுனால அவன் அந்த பிள்ளை அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து அவனுடைய மனதை நினைக்கிறான். இப்படியாக மகளே, நீங்க வந்த சுவடு வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம எந்த அவமானத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே நீ போயிரு, நீ எனக்கு சுதந்திரமாயிதான், நான் உன்னை கல்யாணம் பண்ணுவதற்கு நான் தகுதியானவன், ஆனால் என்னை விட மேலான ஒருத்தர் இருக்கிறான். சிறப்புரிமை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எனக்கு மாமனுக்கு மகள் இருந்தா ஏன் மாமனுக்கு மகளை என்ன மீறி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது? இருக்கலையா இருக்கா இல்லையா? என் மகளுக்கு என் மாமனுடைய மகள் அந்த உறவின் முறை எனக்கு தான் சொந்தம். அப்ப இந்த சொந்தத்தை மீறி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொண்டு போனான்னா நான் வேண்டாம்னு சொல்லணும், நான் விட்டு கொடுக்கணும். அப்படியே சில நேரத்துல
சொல்றாங்க, மருமானே உன் ஸ்டேட்டஸ் என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பத்தாது. என் பெண்ணோட படிப்பு என்ன, உன்னுடைய படிப்பு என்ன, நீ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போகல. என் மக பிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கோயத்தில் வேலை பார்க்குறாங்க, உனக்கு எப்படி பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே யார் பார்ப்பாங்க, பிஎஸ்சி நர்ஸை ஒரு டாக்டர் லெவலில் உள்ளவங்க பார்ப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த டாக்டர் வந்து சும்மா கொண்டுட்டு போக மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா கல்யாணத்து அன்னைக்கு எல்லாரையும் கொண்டு இந்த மொய் அது என்ன ஒரு முறை வைப்பாங்கல்ல, சுருள்னிட்டு ஒரு முறையெல்லாம் வச்சு அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போவாங்க. அதனால இவர் இந்த காரியத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மேல சிறப்புரிமை உள்ளவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சம்மதிச்சுட்டான்னா நீ அவனை கட்டிக்க, இல்லாட்டா நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா இப்படியாக அந்த சகோதரனை அணுகுகிறான். அவன் எப்படி அணுகிறான் என்றால், இப்படியாக ரூத், எலிமெலேக்கின் குடும்பம், இப்படியாக மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவதற்கு நீ தான் சுதந்திரவாதி, முதல் சுதந்திரவாதி, நீ அதை வாங்குவாய் என்றால் எடுத்துக்கொள்ளணும். நான் ஓகேன்ட்டான், முதல் எடுத்துக்கணும் ஓகேன்னா. அது இரண்டாவது என்ன சொல்றான்னா, அவருடைய மருமகள் யாரு, அந்த மருமகளுடைய கரத்திலிருந்து வாங்க வேண்டும், அந்த ரூத்தினுடைய கரத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளாக அவரிடத்திலிருந்து வாங்கணும்னு சொன்ன மக்லோன் மனைவி ஆகிய அவதான் ரூத்து. யாரு? மக்லோன் மனைவியுடைய கரத்திலிருந்து வாங்கணும்னு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். ஏற்கனவே இந்த பெண் ஒரு இடத்துல திருமணமாகி இருக்கிறாள், அதனால அவள் எனக்கு வேண்டாம், என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்க விரும்பவில்லை, ஆகவே நீரே கட்டிக்கொள்ளும் என்று சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே, காரியமெல்லாம் சாதகமாக அமைந்தது. இப்படியாக ரூத்தை எல்லா முன்னிலையிலும் தன்னுடைய உறவாக மாற்றிக்கொண்டு அப்படியாக தன்னுடைய திருமணமாக பந்தத்தை ஏற்படுத்தி இப்படி ரூத்தோடு குடும்பம் நடத்தி அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபேத் அந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளை நான் இன்னைக்கு ஏன் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்தேன்னா, தேவன் இந்த உலகத்துல மனிதர்களை படைத்தார் இல்லையா? அப்போ முதல் பாடல்ல ஆதி மகன் செய்த வினை பாவமாகி வந்த கணக்கு. ஆதி மகன் யாரு? ஆதாம், ஏவாள். இவர்கள் மூலமாக இந்த உலகத்துல செய்த வினையின் மூலமாக, அந்த செயலின் மூலமாக அது பாவமாக மாறினதுனால அது எல்லாருக்கும் வந்துட்டு உலகத்துல ஒரு பிறக்கிற ஒரு பச்சை குழந்தையும் அந்த பாவத்திற்கு சொந்தக்காரனாகி விட்டது. அப்ப இந்த பாவத்திற்கு பரிகாரியாகி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இல்லையா? எவ்வளவு நாள் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு? அவர் நம்முடைய தகப்பனார், நம்முடைய அப்பா. அப்போ இந்த பாவ சந்ததியை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய குமாரனை தன்னை உருமாற்றி எந்த சந்ததி வழியாக வந்தாங்கன்னா, நம்ம மத்தேயு 1 இருந்துட்டு நம்ம 17 வரைக்கும் பார்க்க முடியும். அந்த ஜீனியாலஜி லிஸ்ட்ல முதல்ல ஆபிரகாம் முதல் அப்படியே பார்க்கும்போது அந்த ராகாப் என்கின்ற ஒரு வேசி இல்லையா? ராகாப் ஒரு வேசி. அந்த வேசி தன்னை மாற்றிக்கொண்டு ரட்சிப்பை மீட்பை பெற்றுக் கொண்டதுனால அந்த சந்ததி வழியாக வந்து இப்படியாக நம்ம ஒன்னொன்னா பார்க்க முடியும். அடுத்தது யாரு பார்த்தா இந்த போவா. இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அந்நிய தெய்வங்களை வணங்குவது. ரூத்தோடைய எங்க இருந்தது? அவ வந்து காமேஷ் என்கின்ற அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அந்த குடும்பத்தை ஒன்றிணைத்து, அப்ப இந்த பாவ சந்ததியின் வழியாக ஆண்டவர் வெளிப்பட்டு எங்க வந்தாரு? நம்ம மத்தியில ஏசாயா தீர்க்கதரிசியில நம்ம பார்ப்போம் இல்லையா? என்னன்னா, கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இல்லையா? இதோ கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இல்லையா? அப்ப ஏசாயா 7:17 ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ இந்த வார்த்தை என்னன்னா, அப்போ நம்மளை ரட்சிக்கும்படியாக இயேசுங்கிறது யாருன்னா, பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துல வந்தார். நம்ம இந்த நாள்ல கூட எத்தனையோ சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். ஏன்னா ஆண்டவர் வானத்திலிருந்து நம்ம பார்க்கிறாரு, எல்லா மனிதர்களும் சீர்கெட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு இப்படியே இருக்காது. ஒரு நேரத்தில் ஏதாவது அபாத்திரமானதை பார்க்கிறது, பரிசுத்த குறைச்சலாக பார்க்கிறது, வாய் ஏதாவது தேவையில்லாததை பேசுகிறது, நம்முடைய சரீரம் ஏதாவது தேவையில்லாததை செய்கிறது. இப்படிப்பட்ட
செயல்களை செய்வதனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக இந்த ஆண்டவர் நம்முடைய இந்த மனுமக்களை மீட்பதற்காக இப்படி பாவ சந்ததி வழியாக கொண்டு வந்து கடைசியில மரியாளிடத்துல பரிசுத்தமான பாத்திரமாக ஒரு மரியாதை தேர்ந்தெடுத்து ஒரு ஆணும் பெண்ணும் சேராத அவனுடைய கர்ப்பத்தின் பாத்திரத்துல மரியா தேவதூதன் வருகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லையா? அப்படியாக ஒரு குமாரனை பெற்றெடுத்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி முள்முடி சுட்டி அவமானப்பட்டவராய் இந்த நாளில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் ஏற்ற ஒரு சமாதான பிரபுவாய் இரட்சகராய் இந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த பாடுகளை எல்லாம் சபிக்கிறதுக்கு முன்பதாக, இந்த வேதனைகள் சகிக்கிறதுக்கு முன்பதாக எத்தனை வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணார்னா, அவர் அந்த நாட்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய சீஷர்களோடு இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அதை பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து, அனைவரும் இதை வாங்கி பெறுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அவனுமாக அவர் போஜனம் பண்ணின பின்பு எல்லாரும் கொடுத்த அப்பத்தை போஜனம் பண்ணினார்கள். போஜனம் பண்ணின பின்பு அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து, அப்பா பிதாவே, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதியும், என்னுடைய சரீரத்தை நான் இந்த பிள்ளைகளுக்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அதையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி நாளுடைய இரத்தமும் அந்த சதையுமாகிய இந்த காரியங்கள் இந்த நேரத்திலும் நம்மை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா சகோதரி, கர்த்தரின் பந்தியில் வா.